கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அதிகம் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியும் நாம் அதிகம் பயன்படுத்தும் வார்த்தையை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சில நேரத்தில் நம்மை நாம் நிரூபிப்பதற்காக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். ஆனாலும் கூட அது தவறு என்பதுதான் உண்மை. அது என்ன வார்த்தை என்பதை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 36, 37 வசனம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த வசனத்தை படித்தவுடனே என்ன வார்த்தை என்பதை ஓரளவு கண்டுபிடித்திருப்பீர்கள். ஆம், சத்தியம். நாம் அநேக நேரத்தில் என் பக்கம் தவறு அல்ல என்பதை நிரூபிக்க சத்தியமாய் என்று வார்த்தையை எளிதாய் சொல்லிவிடுகிறோம். ஒருவேளை அது நம் பக்கம் சரி, ஆகவே நாம் சொன்னாலும் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன், உங்களிடத்தில் பேசுகிற நான் கூட அநேக நேரத்தில் நம்மை நிரூபிப்பதற்காக சத்தியமாய் இல்லை அல்லது சத்தியமாய் உண்மை என்று சொல்லி இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாது. உன் தலையில் உள்ள ஒரு முடியையாவது வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ உன்னால் ஆகுமா? ஆகாது அல்லவா? அப்படி இருக்கும் போது ஏன் நீ உண்மையிலோ அல்லது சில காரியத்தின் மேல் சத்தியம் செய்கிறாய் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, நாம் நம்மை நிரூபிப்பதற்காகத்தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். ஆனாலும் கூட அதை ஆண்டவர் விரும்புவதில்லை. ஏனென்றால் ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தாத பட்சத்தில் நாம் நமக்காக எவ்வளவு வாதாடினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே உங்களுடைய காரியத்தை சொல்வதற்கு, நிரூபிப்பதற்கு சத்தியத்தை உபயோகப்படுத்தாமல் சத்தியம் உள்ளவரை உபயோகப்படுத்துங்கள். ஆண்டவரே, நான் எந்த நிலையில் இருக்கிறேன், என் மீது தவறு இருக்கிறதா இல்லையா என்பது உமக்கு தெரியும், நீர் அதை வெளிப்படுத்தும் என்று ஆண்டவரை நீங்கள் அழைத்து பாருங்கள். சத்தியம் செய்வதை விட சத்தியம் உள்ளவரை அழைக்கும் போது அவர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காக யாவையும் செய்வார். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளில் இந்த சத்தியம் செய்வதை விட்டுவிட்டு இருக்கிறதை என்று சொல்லுங்கள். அவர்கள் நம்பினால் நம்பட்டும், நம்பாமல் போனால் போகட்டும். ஆண்டவர் உங்களுடைய நியாயத்தை ஒரு நாள் கொண்டு வருவார். ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் பட்ட பகலை போலவும் ஆக்குவது நிச்சயம். ஆகவே சத்தியம் செய்து உங்களை நிரூபிக்க முயற்சித்து அதிலும் தோற்று போய் ஆண்டவர் செய்யக்கூடாது என்றதையும் செய்த பாவம் வேண்டாம். ஆகவே இந்த நாளில் மனம் திரும்புங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.